இன்று கற்றல் படி 11. இந்த கற்றல் படியினுடைய கற்றல் விளைவு என்ன என்று கேட்டால், நீங்கள் ஒரு ஒளியினை ஒளித்தால் அது உயிரொளியா மெய்யொளியா அல்லது இரண்டும் இணைந்த இணைப்பு ஒளியா, அதாவது உயிர்மை ஒளியா என்று மாணவர்கள் கண்டறிய வேண்டும். அதே போன்று நீங்கள் ஒரு எழுத்தை எழுதினால் அது மெய் எழுத்தா உயிர் எழுத்தா அல்லது இரண்டும் கலந்த உயிர்மை எழுத்தா என்பதை மாணவர்கள் பார்வையில் அறிந்து கொள்ள வேண்டும். விஷுவல் இன்ட்ரோ, அவ்வளோதாங்க. பிள்ளைங்க அதை உச்சரிக்க தேவையில்லை, உச்சரிக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதிலே வருகின்ற சில எழுத்துக்களை நாம் பிள்ளைங்களுக்கு இன்னும் கற்றுக் கொடுக்கல. அதனால் குறிப்பாக இந்த கற்றல் படியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க எந்த ஒரு சொல்லையும் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய ஷேப், அந்த வடிவத்தை மட்டும்தான் அவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். புள்ளி இருந்தால் அவையெல்லாம் மெய்யெழுத்துக்கள். எடுத்துக்காட்டா இட்டு இப்பு இம்மு இ இல் இதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். இதே மாதிரி இன்னொரு 13 இருக்கு. அப்புறமா சில ஒளி குறியீடுகள் தமிழில் இருக்குன்னு சொல்லுங்க. எடுத்துக்காட்டா இதுகெல்லாம் ஒளி குறியீடுகள். இந்த ஒவ்வொரு ஒளி குறியீடுக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த முதல் ஒளி குறியீடை துணைக்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததை ஒற்றை கொம்புன்னு சொல்லுவோம். அடுத்ததை இரட்டை கொம்புன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததை சங்கிலி கொம்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு ஒளி குறியீடுகள் அதிகமாக ஒன்றும் இல்லை, ஒரு 10 இருக்குதுன்னு சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட. அப்புறம் ஒரு மெய் எழுத்தில் இருக்கிற புள்ளியை எடுத்துட்டு எழுதினாலும், அதுக கூட ஒளி குறியீடுகளை சேர்த்து எழுதினாலும் அந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிர்மை எழுத்துக்கள், உயிர் ஒளியையும் மெய்யொலியையும் உடைய எழுத்துக்கள் என்று பொருள். முதல்ல பார்த்தது மெய் எழுத்துக்கள், அடுத்தது உயிர்மை எழுத்துக்கள். அப்புறமா பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, புள்ளியே இல்லை, ஒளி குறியீடுகளும் இல்லை, மெய் எழுத்துக்களுடைய சாயலும் இல்லை, இதுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். எடுத்துக்காட்டா இதெல்லாம் உயிரெழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஒழித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு சில பயிற்சிகள் வழியாக உயிரெழுத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும், மெய்யெழுத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கும், உயிரும் மெய்யும் கலந்த ஒளிகளினுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்பதை மாணவர்கள் பார்த்த உடனேயே சொல்லுகின்ற பயிற்சியினை நீங்கள் கொடுக்கணும். எடுத்துக்காட்டாக இது என்ன எழுத்து என்று கேளுங்கள். மாணவர்கள் உடனே சொல்லுவார்கள், இது மெய்யெழுத்து, ஏனென்றால் எழுத்தின் மீது புள்ளி இருக்கிறது. அடுத்து இது என்ன எழுத்து என்று கேளுங்கள். மாணவர்களால் சொல்ல முடியும், இது புள்ளி எடுக்கப்பட்ட ஒரு மெய்யெழுத்தோடு ஒளி குறியீடு இணைந்திருப்பதனாலே இது உயிர்மை எழுத்து. இது என்ன எழுத்துன்னு கேள்வி. அவங்க சொல்லுவாங்க, இதில் புள்ளியும் இல்லை, ஒளி குறியீடும் இல்லை, அந்த மெய்யெழுத்துக்களுடைய சாயலும் இல்லை, அதனால இது ஓர் உயிரெழுத்து என்று சொல்லுவார்கள். அப்படிதாங்க. இப்போ புத்தகத்தை எடுத்துக்கங்க. அதில் 10 பயிற்சி இருக்குது. எது மெய்யெழுத்து, எது உயிரெழுத்து, எது உயிர்மை எழுத்து என்பதை பார்வையிலே கண்டறிவதற்காக 10 பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பயிற்சிகளை பிள்ளைங்க செய்ய வேண்டும். இதோட இந்த பாடத்திட்டத்தினுடைய முதல் பகுதி ஒரு நிறைவுக்கு வருகிறது. இந்த முதல் பகுதியிலே 5 மெய்யொலிகள், 2 உயிரொலிகள் மட்டும்தான் மாணவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவற்றை வைத்து எப்படி உயிரும் மெய்யும் கலந்த ஒளிகளை உருவாக்குவது, அவற்றை பயன்படுத்தி எப்படி சொற்களை அமைப்பது என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். 2ஆம் பகுதியிலே மேலும் 2 உயிரொலிகள். அப்போ என்னாச்சு, 4 உயிரொலிகள் வந்துடும். அந்த 4 உயிரொலிகள் 5 மெய்யொலிகள் இதை இணைத்தால் என்னென்ன உயிர்மை ஒலிகள் கிடைக்கும், அவற்றை பயன்படுத்தி எப்படி சொற்களை அமைப்பது என்பதை 2ஆம் பகுதியிலே பிள்ளைங்க கற்றுக்க போகிறாங்க.